நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது. பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53வது வசனமும் 54வது வசனமும். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா? 84. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கான வழி இன்றைக்கு அப்படியும் நம்ம வேதத்தின் தலைப்பை வைத்துக் கொள்ளலாம். இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், தலைப்பு வச்சுக்கலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, இல்லை நம்ம அந்த உபத்திரவ காலத்தில் இருக்க போகிறோமா? அல்லேலூயா. ஆனால் பரலோகராஜ்யத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்வார், சேர்த்துக்கொள்வார், நாங்கள் இந்த உபத்திரவத்துக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்தால் உங்களுடைய மனசாட்சியை அதற்கு இடம் கொடுக்கல பாருங்க. நீ போவியா? நீ எல்லாம் போயிடுவியா? அல்லேலூயா. ஜெபிக்கணும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும். அதனால நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், கூடுமான மட்டும் வேதத்தின்படி நடக்க முயற்சி செய்யணும். இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு உபத்திரவங்கள் உண்டு. இந்த வேதத்தோடு உங்களுக்கு என்ன இருக்கும், உபத்திரவம் உண்டு. 2 உபத்திரவத்தை நீங்கள் சந்திக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன், முன்னாடி உலகத்தில் மட்டும் இருக்கிற உபத்திரவத்தை இவர்கள் என்ன செய்வார்கள், சந்திப்பார்கள். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரியமாக நடக்கலை அப்படின்னா வேதத்தை கை கொள்ளாதவர்களோடு இவர்களுக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. இப்போ நம்ம படித்தோம்ல, அப்போ அந்த உபத்திரவமும் இந்த போராட்டமும் அவங்களுக்கு என்ன செஞ்சுவிடும், சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் ஜெப வாஞ்சி எனக்கு வேண்டும், வேத வாசிப்பு எனக்கு வேண்டும், நான் வேதத்தை தியானிக்கணும், அதற்கான விருப்பத்தை எனக்கு தாங்கப்பான்னு கட்டாயம் நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், ஜெபித்து தான் ஆகணும்.
இல்லை அப்படின்னா இல்லை நம்ம சொல்கிறது கேட்கல புரியலை என்னத்தை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோதான் ஊழியக்காரங்கள் கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் ஒரு ஜெயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி தானே? வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கான வழி ஏஐ அப்படின்னு ஆண்டவர் ஒரு தலைப்பு கொடுத்தார். ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கடைசி நாட்களில் சுவாப அன்பில்லாமல் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியராக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் வரப்போகிறார், அதற்கு அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம். மனம் திரும்பிட்டு அவர் வரும்பொழுது நம்ம கைவிடப்பட்டு இந்த உலகத்தில் இருந்தோம்னா ஏஐ ரொம்ப பிரச்சனை வரும், நிறையா பிரச்சனை வரும். அதுக்கிட்டே போய் கேட்டுருக்குறாங்க 500 வருஷத்துக்கு கழித்து இந்த உலகம் எப்படி இருக்கும், மனுஷனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க, பச்சை பசேன்னு இருக்கும் இந்த உலகம், எல்லாம் செழித்து இருக்கும். அப்படி செழித்து இருப்பதற்கு இந்த மனிதன் என்ன செஞ்சான் அப்படின்னா இந்த பூமியை சீர்கெடுப்பதற்கு மனுஷனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மனுஷனை யார் அழிப்பா, நான் தான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மனுஷனை யார் தான் அழிப்பானா, யார் தான் அழிப்பதான், அந்த ஏஐ தான் அழிக்குமா. அதுக்கிட்டே கேட்டுருக்குறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கூட அதை இவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறுத்தலாம்ல, ஏன் நிறுத்தலை? இவ்விதமாய் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஏஐ வந்தாதான் வேத வாக்கியம் என்ன செய்யும், நிறைவேறும். என்ன வேத வாக்கியம்? இந்த மிருகத்தின் சொரூபத்தையாவது அதன் அடையாளத்தையாவது தன் சரீரத்தில் பொறித்து கொள்ளாதவன் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படி ஒரு காலத்துக்குள்ள ஜனங்கள் போகணும் தானே, இல்லையா? அப்போ இதுவெல்லாம் என்ன செஞ்சுதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. சீக்கிரமாக முடிச்சிடலாம். 10 கன்னிகைகள் நம் பரலோக ராஜ்யத்தின் தேவனை, அதாவது மணவாளனை சந்திப்பதற்காக ஆயத்தமாகி போகிறாங்க. 10 பேர் போயிருக்கிறாங்க. அதில் 5 பேருக்கு என்ன பேர், 5 பேருக்கு என்ன பேர்? 5 பேருக்கு புத்தி உள்ளவர்கள், 5 பேருக்கு புத்தி இல்லாதவர்கள். அப்போ பரலோக ராஜ்யத்திற்குள்ள ஒருபோதும் புத்தி இல்லாதவர்கள் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள தகுதி இல்லாதவர்கள் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் கல்யாண வீட்டுக்குள்ள அந்த கல்யாணத்தை ஆயத்தப்படுத்தின ராஜா சொல்லிட்டாரு, தெருவில் இருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சுட்டு வா, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரும் வந்துட்டாங்க, கல்யாண வீடு நிறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த ராஜா அப்படி உலாவி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவன் அப்படி நின்றுக்கிறான். உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன செஞ்சுருக்கிறான், முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிறான். வேலையாட்கள் கூப்பிட்டு அழுகை பற்கடுப்பும் நிறைந்த இடத்துல போய் இவன் என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. ஏன்னா தெரியாமல் போனால் கூட ஆண்டு கழிச்சு மறுபடியும் என்ன செஞ்சிருவார், தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புத்தி உள்ள அந்த 5 ஸ்திரீகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீகளை அங்கே என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது, ஆண்டவர் மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஏன் தாமதம் பண்ணுறாரு, ஏன் தாமதம் பண்ணுறாரு, எதற்காக தாமதம் பண்ணுகிறார் என்றால் அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளிடம் இருக்கிற எண்ணெயும் தீவட்டியும் என்ன செய்யணும், அணைந்து போகணும். அதை வாங்குவதற்காக இவர்கள் வெளியில் போகணும். அந்த சமயத்தில் கதவு திறக்கப்படணும். ஆயத்தமாக இருக்கிறவங்க உள்ளக்க போகணும். ஆயத்தமாக இல்லாதவர்கள் வரும்பொழுது கதவு என்ன செய்யப்படணும், அடைக்கப்படணும். இதுதான் சர்க்கியூட் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்படி ஆண்டவர் நினச்சிட்டார். அதனால தான் அவர் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் வருகிறார், மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார் அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஆயத்தமாகறாங்க. யார் யார் ஆயத்தமாகறா, எப்போதும் ஆயத்தமாகின அந்த 5 ஸ்திரீகளும் ஆயத்தமாகிறார்கள். அவ்வப்போது ஆயத்தமாகிற அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளும் என்ன செய்கிறாங்க, ஆயத்தமாகறாங்க. ஆயத்தமாகும் போது பார்த்தா எண்ணெயும் இல்லை,
தீவட்டியும் அணைந்து போகுது. அப்போ இவங்க போயிட்டு என்ன இருக்குங்கிறது கேட்குறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, என்ன கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை இல்லை உங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போதாதபடி அப்படி இருக்கக்கூடாது, அதனால் விற்கிற இடத்துல போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே ஆண்டவர் வந்துட்டார், மணவாளன் வந்துட்டார், கதவை திறந்துடுச்சு. இவர்கள் உள்ளக்க 5 பேரும் போயிட்டாங்க. கதவு என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்பட்டது. அப்புறம் இவங்க வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன் இப்போ மட்டுமா, அந்த எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு வந்த நிமிஷம் மட்டும் எங்களை நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை, நீ எப்போதுமே உன்னை எனக்கு என்ன செய்யலை, தெரியலப்பா. இல்லை, உங்களுடைய சத்தத்தை கேட்டேன், நான் ஆயத்தமாக இருக்கேன், எனக்கு தெரியல. ஏன்னா நீ எப்போதும் ஆயத்தமாக இல்லை, அந்தந்த நேரத்துக்கு மட்டும் நீ என்ன செஞ்சிருக்கிற, ஆயத்தமாக இருக்கிற. அதனால் உனக்கு எனக்கு என்ன செய்யாது. அப்படின்னா என்ன பிரச்சனைனா, ஆண்டவருடைய பாதத்துக்கு ஓடியாந்துடுறது. பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா திருப்பிக்கிட்டு ஓடிடுறது. பிரச்சனைனா மறுபடியும் ஓடியாந்துடுறது, அழுகையும் கண்ணீரோடு. பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா திரும்பி என்ன செஞ்சிடுறது. அதனால் ஆண்டவர் பார்த்துட்டாரு, உன்னை எனக்கு என்ன செய்யலை, தெரியலையே, மெய்யா தப்பா நான் சொல்கிறேன், உன்னை எனக்கு என்ன செய்யலை, தெரியலை அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மத்தேயு 26:53-54 அப்படி செய்வேனானா, அது என்னன்னா, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கேட்குறார். என்ன கேட்குற, என்ன அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு எல்லாரும் வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய சீசர்களில் ஒருவன் தன்னிடம் இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதை என்ன செஞ்சிட்டார், வெட்டிட்டார். வெட்டும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜெபம் பண்ணால் எனக்காக ஆண்டவர் ஆட்களை அனுப்ப மாட்டாரா? நான் ஏன் அதை கேட்கல, ஏன்னா இப்படித்தான் வேத வாக்கியம் என்ன செய்யணும், நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேற மாதிரி வேத வாக்கியம் நிறைவேறணும், நம்ம என்ன செய்யக்கூடாது. உன் பட்டயத்தை எங்கே போட்டுரு, உன் உரையில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன ஸ்தோத்திரம். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வரும்பொழுது இந்த உலகத்தில் ஒருவர் கூட விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி தானே? அப்போ வரும்போது அவர் பார்ப்பாரு, யாருமே விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் வந்து அடுத்த இடத்துக்கு ஜனங்களை நடத்துவதற்கு அது எப்படி இருக்கும், ஏதுவாக இருக்கும். ஆனால் வரும்பொழுது சில பேர் விசுவாசத்தில் இருந்தாங்கன்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் தானே? உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அதாவது தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமே. தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஜனங்கள் என்ன செய்யணும், சிதறடிக்கப்படணும். சிதறடிக்கப்பட்டதுக்கு பின்புதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன, எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இந்த உலகத்தில் நடக்கும்போது தேவனுடைய வருகை என்ன செய்யும்,
இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போதான் அதாவது வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ வேத பிரமாணத்தை விட்டு விலகுறவர்களோடு என்ன செய்கிறார்கள்? போராடுகிறார்கள். அந்த போராட்டம் எப்படி இருக்கும்? ஒருவர் அன்பாக இருப்பார், இன்னொருவர் அன்பு இல்லாதவங்க இருப்பார். அன்பு இல்லாதவரோடு அன்போடு இருக்கிறவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பார்? போராடிக்கிட்டே இருப்பார். எந்த மட்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முடிவு பரிந்த நிலை நிற்பவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட அதில் அவர்கள் முடிவு பரிந்த நிலை நிற்கணும். எப்படின்னா, என்னை ஆண்டவர் விசுவாசத்தோடு இருக்க சொல்லியிருக்கிறார், அன்போடு இருக்க சொல்லியிருக்கிறார், அதில் நான் எப்படி இருக்கணும்? நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவில் அவர் நிலைச்சி இருக்கணும். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே அன்பே இல்லாதவர்களாக தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அன்பா இல்லை, அப்புறம் நான் மட்டும் எதற்கு அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களும் அன்பு இல்லாதவர்களை போல என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதத்தை கை கொள்ளுகிற நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. என்ன போராட்டம் உண்டு? வேதத்தை கை கொள்ளாதவர்களோடு நம்மளுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இப்படித்தான் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிச்சிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 56வது வசனம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அல்லேலூயா. வேத வாக்கியம் மேய்ப்பனை வெட்டணும், ஆடுகள் என்ன செய்யணும்? சிதறிக்கப்படணும். இதுதான் வேத வாக்கியம். அப்போ இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? மேய்ப்பனை என்ன செய்யணும்? வெட்டணும். அப்போ மேய்ப்பனை வெட்டுவதற்கு என்னெல்லாம் செயல் நடக்கணுமோ அதையெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? அது நடந்தாதான் இந்த வேத வாக்கியம் என்ன செய்யும்? நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பிடிச்சிட்டாங்க, சீசர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? சிதறி ஓடிட்டாங்க. அப்போ அந்த வாக்கியம் நிறைவேறிடுச்சா? அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் கூட நம்ம படிப்போமே. அந்த 35ல் அது இன்றைக்கு 33வது வசனத்தில் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். இப்போ இந்த வார்த்தை என்ன செய்யணும்? சேவல் கூவதற்கு முன்பு இந்த பேதுரு எத்தனை முறை மறுதளிக்கணும்? 3 முறை மறுதளிக்கணும். இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு காவல் வைக்கும் பொழுது, அப்போ இங்கிட்டு வாங்க, 57வது வசனத்திலிருந்து, இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா ஆண்டவரை ஒவ்வொரு விதமாக விசாரிப்பாங்க. உனக்கு இப்படி சொல்கிறாங்களே, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் யார் அங்கே இருக்கிறா? பேதுரு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இந்த பக்கம் 68, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில்
உட்கார்ந்துருந்தான். அல்லேலூயா. அப்போ இயேசுவை அடிக்கும் போது தான் இவன் அங்கேருந்து எங்கே வரான்? முற்றத்துக்கு வரான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தார் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுவது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் முற்றத்தில் இருந்து இப்போ எங்கே வரான்? வாசலுக்கு வரான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். அல்லேலூயா. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த வார்த்தை நிறைவேறணும். எப்படி? சேவல் கூவுவதற்கு முன்பு பேதுரு 3 தரம் மறுதளிக்கணும். அப்போ இவன் போய்கிட்டே இருக்கான். நாட்கள் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவை காய்பாம் இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போகும்போது பின்னாடியே பேதுரு போயிட்டான். அப்போ இயேசுவை விசாரிக்கும் பொழுது அங்கே உட்காந்து பார்க்குறான். எல்லாம் விசாரணை நடக்குது. முடிவு பண்ணுற வரைக்கும் உட்காந்து பார்க்குறான். அப்போ வேலைக்காரர்கள் வந்து அவரை அடிக்கவும் அவமானப்படுத்தவும் முயற்சி செய்யும் போது தான் அங்கே இருந்து அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? வெளியில் வரான். அப்போ வரும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அல்லேலூயா. நேரம் விட்டு நடக்கலை. உடனடியாக என்ன செய்யுது? நடக்குது. ஏன்னா சேவல் கூவ போகிற நேரம் வந்துடுச்சு. அல்லேலூயா.